ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிளகு கோழி வறுவல். இதை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். இப்போது இந்த சிக்கனை நல்லா கழுவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா தண்ணி விட்டு சுத்தம் பண்ணணும். எப்பயுமே சிக்கன் வாங்கினீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கோங்க. இப்போ சிக்கன் கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சிக்கனை வேக வைக்கிறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி வரதுனால நம்ம 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும். இப்போது சிக்கனை அதில் போட்டுட்டு நல்லா வேக வைங்க. இப்போ நம்ம அரை வேக்காடாக தான் வேக வைக்க போகிறோம். அதனால் ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். நான் முன்னாடியே கழுவுறதுக்கு மஞ்சத்தூள் போட்டதுனால இப்போ நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணலை. நீங்கள் வேணும்னா பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக குக்காகி 10 நிமிஷத்தில் குக்காயிடுச்சு. இது இப்போது நல்லா அரை வேக்காடாக தான் வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம முழுசாக இது பண்ணலாம். இப்போ இதை நல்லா தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிளகு வறுவல் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் வேக வச்ச சிக்கன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வேக வச்ச அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போது ஆயில் நல்லா சூடாததும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கணுன்னா நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சமையல் மட்டும் இல்லை, எந்த சமையல் செஞ்சாலும் வெங்காயம் வதங்கணுன்னா நீங்கள் லைட்டாக உப்பு சேர்த்துக்குன்னு வதக்குங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் நல்லா பொன்னிறமாக வதங்கிச்சின்னு அர்த்தம். இப்போது இதை அப்படியே விட்டுங்க. இப்போது அதே பக்கத்தில் கடாய் கொஞ்சம் வச்சு நம்ம மிளகு கோழி வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போது இதுக்கு மசாலா செய்ய தேவைப்படும் பொருள் மிளகு 1 டேபிள் ஸ்பூனு, சோம்பு, சீரகம், தனியா, அப்புறம் பட்டை, 2 துண்டு லவங்கம். ஏன்னா கிராம்பு லவங்கம்லாம் அதிகமாக சேர்த்துடாதீங்க, காரத்தன்மையாகிடும். இப்போது ஒரு பேனில் ஹீட் ஆன உடனே இது எல்லாத்தையும் கொட்டி நல்லா பொரியிற அளவுக்கு வதக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்க, இல்லைன்னா கருகுன ஸ்மெல் வந்துடும். இப்போ நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ பொரிஞ்சு வந்ததும் அதை ஒரு சின்ன பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற விடுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைக்கணும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ நம்ம ஆற வச்சுருக்க மிளகு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் சிக்கனை போட்டு நல்லா வதக்குங்க.
நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு மூடிடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம ஆற வச்சுருக்க இந்த பொருளை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு மசாலா இதுக்கு அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா பவுடர் மாரி அரைக்கணும். இதை நீங்கள் இப்போ மட்டும் இல்லை, இது எப்பயுமே இது மாதிரி அதிகமாக போட்டு நல்லா வறுத்துட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் நீங்கள் சிக்கன் செய்கிறீங்களோ அப்போ நீங்கள் தூவிக்கலாம். இது கெட்டு போகாது. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துச்சு 10 நிமிஷத்தில். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தூவிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய போட்டுக்கோங்க. ஆனால் இதில் காரம்லாம் எதுவும் வராது. மிளகாய் தூள் நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல. வெறும் இந்த மசாலா மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக வேணுனாலும் கொட்டிக்கோங்க நீங்கள். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை யார் வேணாலும் சாப்பிட்லாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ரசத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க இது. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வதங்கியாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு வதந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா மிளகு கோழி வறுவல் ரெடி. இப்போ என் பையன்தான் டேஸ்ட் பண்ண போகிறான். A few minutes later. பாருங்க அவன் என்ன சொல்கிறான்னு.